25 அடி உயர திருமால் சிலையினை மூலவராக கொண்ட கோவிலை நீங்கள் அறிவீர்களா? இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவருடைய சிலை அவ்வாறு தான் இருக்கிறது. அதுவும் திருமால் கண்ணன் ரூபத்தில் ஒரு காலை மடக்கி ஒரு காலை தொங்கவிட்டு நம்முடைய உடம்பை படைத்து தலையை மட்டும் உயர்த்தி நம்மை பார்க்க வைத்து பிரமிக்க வைக்கிறார். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பாண்டவ தூதுவ பெருமாள் கோயில் தான் இந்த சிலை இருக்கிறது. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோவிலில் ஒன்றான ஏகாம்பர ஈஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்திலேயே இந்த கோவில் இருக்கிறது. மிகவும் சிறியதாகவும் அமைதியாகவும் இந்த கோவில் இருக்கிறது. கோவிலுக்கு செல்வது இறைவனை வழிபடுவதற்கு மட்டுமல்ல, புராண கதைகளை பற்றியும் விழுமியங்களையும் அறிந்து கொள்வதற்காக மட்டுமும் அல்ல, மனதை ஒருமுகப்படுத்தி அமைதி கொள்வதற்காகவும் தான். அந்த அமைதி நம்மை அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தெளிவான முடிவெடுப்பதற்கு உதவி செய்கிறது. இந்த கோவிலும் அப்படி ஒரு அமைதி நமக்கு கிடைக்கிறது. நமக்கு மட்டுமல்ல, திருமாலுக்கும் அந்த அமைதி கிடைத்திருக்கிறது. அது என்ன என்பதுதான் இந்த கோவிலில் சொல்லப்படும் புராண கதையாகும். மகாபாரதத்தில் குருஷேத்திர போர் நடப்பதற்கு முன்பாக பாண்டவர்களின் தூதுவராக கண்ணன் கௌரவர்களிடம் பேசுவதற்காக செல்கிறார். அப்படி அவர் செல்வதற்கு முன்பாக இந்த பகுதியில் ஒரு நாள் தங்கி இருக்கிறார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் நடக்கும் அந்த யுத்தமானது மிக உக்கிரமானது என்பதை அறிந்திருக்கிறார் கண்ணன். அம்புகள் சீறி பாய்வது அழிவிற்கான அறிகுறி என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். பாண்டவர்களுக்கு உரிய நிலத்தை கொடுத்து விடுமாறு கேட்டு அந்த போரை நடக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார் அவர். அந்த எண்ணத்தோடு எப்படி கௌரவர்களிடம் பேச வேண்டும் என்று அமைதியாக அமர்ந்து இவ்விடத்தில் யோசனை செய்கிறார் கண்ணன். இந்த இடத்தின் அமைதி அவரை ஆழ்ந்து யோசிப்பதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது. இங்கிருந்துதான் அவர் தூதுவராக அத்தினாபுரத்திற்கு சென்றார் என்று நம்பப்படுகிறது. கண்ணன் புத்திசாலியானவர். அவருடைய இருப்பு பாண்டவர்களுக்கு பெரிய பலம் என்பதை துரியோதனன் உணர்ந்திருக்கிறார். எனவே தங்களிடம் தூதுவராக வரும் கண்ணனை கைது செய்து அடைத்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார். அதன்படி பூமியிலே ஒரு பெரிய பள்ளம் பறித்து அதற்கு மேலே ஒரு கம்பளத்தை விரிக்கிறார். பள்ளத்திற்கு மேலே ஒரு நாற்காலியை வைக்கிறார். கண்ணன் அந்த நாற்காலியில் அமரும் பொழுது அவர் பள்ளத்துக்குள்ளே விழுந்து விடுவார். பள்ளத்துக்கு கீழே ஒரு பெரிய சேனையே இருக்கிறது. கீழே விழுந்த கண்ணனை பிடித்து சிறைபிடிப்பது என்பது அவர்களுடைய திட்டமாக இருந்திருக்கிறது. இவை அனைத்தையும் அறிந்த கண்ணன் புன்சிரிப்போடு அந்த நாற்காலியில் அமர்கிறார். துரியோதன் எதிர்பார்த்தபடி நாற்காலியோடு கண்ணன் பள்ளத்திற்குள்ளேயே விழுந்து விடுகிறார். பள்ளத்திற்கு அடியில் தயாராக இருந்த அந்த படை கண்ணனை சிறைப்பிடிப்பதற்காக பாய்ந்தோடி வருகிறது. அவர்களை பார்த்து மந்திர புன்னகை ஒன்றை வீசுகிறார் கண்ணன். பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்து அவர்களை அழித்து விடுகிறார். பாரத போர் முடிந்து பல வருடங்கள் கழித்து பாண்டவர்களின் கொள்ளு பேரனான ஜனமேஜயர் என்ற மன்னர் வைசம்பாயனர் என்ற முனிவரிடம் பாரத கதையை கேட்க வருகிறார். கதையை கேட்டு முடித்துவிட்டு கண்ணனுடைய அந்த விஸ்வரூப தரிசனத்தை தானும் காண வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அந்த முனிவர் இந்த தலத்திற்கு அந்த மன்னரை வந்து தவமிருக்க சொல்கிறார். அதன்படி இந்த கோவில் குளத்திலேயே பல வருட காலம் தவமிருக்கிறார் அந்த மன்னர். அவருடைய தவத்தின் பலனாக கண்ணன் கௌரவர்களிடம் காண்பித்த தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை அந்த மன்னருக்கு காண்பிக்கிறார். அதை கண்ட அந்த மன்னர் இதே உருவத்தை அனைவரும் கண்டுகளிக்க வேண்டும் என்று வேண்டி இந்த கோலத்திலேயே கண்ணனை இங்கே தங்கிவிடும்படி கேட்டுக்கொள்கிறார். மன்னரின் கோரிக்கையை ஏற்று கண்ணனும் அங்கேயே தங்கிவிடுகிறார் என்று இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் அமைந்த கதையை புராணமாக கூறுகிறார்கள். இந்த கோவிலின் மூலத்தை பல்லவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அதன் பிறகு வந்த சோழர்களும் நாயக்கர்களும் கோவிலின் பிற பகுதிகளை விரிவாக எடுத்து கட்டியிருக்கிறார்கள். மிக சிறியதாக இந்த கோவில் இருந்தாலும் இந்த இடம் மரங்கள் சூழ்ந்து அமைதியான ஒரு சூழலில் அமைந்திருக்கிறது. தூது செல்வதற்கு முன்பாக கண்ணன் இங்கே தங்கிய பொழுது இருந்த அமைதியை நம்மால் இன்றளவும் உணர முடியும். காஞ்சிபுரத்தில் இருக்கும் 108 திவ்ய தேசங்களில் இந்த கோவிலும் ஒன்று. நேரம் கிடைக்கும் பொழுது இங்கே வந்து கண்ணனுக்கு கிடைத்த அந்த அமைதியான அனுபவத்தை அனுபவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.